நவம்பர் 18 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்புக்கான உலக தினம். இந்த நாளின் முக்கிய நோக்கம் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அவற்றை தடுப்பதற்கான அவசர தேவையை கோடிட்டு காட்டுவது ஆகும். பாலியல் வன்கொடுமை ஒரு இரகசியமான குற்றமாகவே உள்ளது. இந்த நாள் பேசுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் ஒரு தளத்தை வழங்குகிறது. தடுப்பு நடவடிக்கைகள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் அரசாங்கங்கள் இணைந்து குழந்தைகள் பாதுகாப்பான சூழலில் வளர்வதை உறுதி செய்வதற்கான கொள்கைகளையும் நடைமுறைகளையும் உருவாக்க வலியுறுத்துகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களை கவனிப்பவர்களுக்கு உளவியல், சட்ட மற்றும் மருத்துவ ரீதியான ஆதரவை வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்தியாவில் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்க வலுவான சட்டம் நடைமுறையில் உள்ளது. இதுதான் போக்சோ சட்டம், POCSO ஆக்ட். சட்டத்தின் பெயர் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012, புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் ஆக்ட் 2012. முக்கிய அம்சங்கள். 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் இதில் குழந்தைகளாக கருதப்படுவர். பாலியல் வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல் மற்றும் ஆபாச படங்களை பயன்படுத்துதல் போன்ற பல குற்றங்களை இது உள்ளடக்கியது. பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் மூலம் விரைவான விசாரணை மற்றும் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்கிறது. நவம்பர் 18 அன்று குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து பேசுவதும் அவர்களை பாலியல் கல்வியின் மூலம் தயார்படுத்துவதும் அத்துமீறலை எதிர்கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் மிக முக்கியம். குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்க பயன்படும் முக்கிய அம்சங்களான போக்சோ சட்டம், POCSO ஆக்ட் மற்றும் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய விவரம். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், POCSO ஆக்ட் 2012. POCSO என்பது புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் என்பதை குறிக்கிறது. சட்டத்தின் நோக்கம் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் தாக்குதல், பாலியல் அத்துமீறல் மற்றும் ஆபாச படங்களில் பயன்படுத்துதல், போர்னோகிராஃபி போன்ற பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அச்சமின்றி புகார் அளிக்கவும் விசாரணையில் பங்கேற்கவும் ஏற்ற ஒரு குழந்தை நட்பு சூழலை உருவாக்குவதே இதன் இலக்கு. ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருந்தால் அல்லது அத்தகைய அபாயத்தில் இருப்பதாக தெரிந்தால் யார் வேண்டுமானாலும், பெற்றோர், ஆசிரியர், மருத்துவர், சமூக ஆர்வலர் அல்லது எந்தவொரு நபரும் காவல்துறைக்கோ அல்லது மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவுக்கோ சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி உடனடியாக புகாரளிக்க வேண்டும். புகாரளிக்க தவறுவது கூட சில சமயங்களில் தண்டனைக்குரிய குற்றமாகும். வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் விசாரிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரத்யேக போக்சோ நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தையின் தனியுரிமை பாதுகாக்கப்படும். விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவருடன் நேரடியாக பேசுவதை தவிர்க்க சிறப்பு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். பெண் அதிகாரி அல்லது குழந்தை நட்பு அதிகாரிகள் மட்டுமே விசாரிக்க அனுமதிக்கப்படுவர். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசு செலவில் சட்ட உதவி மற்றும் மனநல ஆதரவு கவுன்சிலிங் வழங்குவது கட்டாயம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெயர், படம், முகவரி அல்லது அடையாளம் காட்டும் வேறு எந்த விவரத்தையும் ஊடகங்களில் வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய அமைப்புகள். பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும்போது அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான எண்கள். குழந்தைகள் உதவி எண் சைல்ட் லைன் 1098. 24 மணி நேரமும் செயல்படும் அவசர உதவி எண். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை, குழந்தை தொழிலாளர்கள், ஆதரவற்ற குழந்தைகள் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் புகாரளிக்கலாம். காவல்துறை உதவி 100. நேரடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம். பெண்கள் உதவி எண் 181. பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த புகார்களுக்கு பயன்படுத்தலாம்.